இது இல்லாமல் என்னால் போக முடியாதா? அதுக்காக பதில் கேட்டீங்கன்னா ஆமாம், இல்லை, 2 பதிலும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டை போய் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் மேனேஜர் கிரெடிட் பேலன்ஸாக இருந்தால் கையில் பணத்தை திரும்பி கொடுத்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவார். டெபிட் பேலன்ஸாக இருந்தால் அந்த பணத்தை நீங்கள் அடைச்சதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் உதாரணம், கர்மவினை பலன்றது அவ்வளோ சிம்பிளான விஷயம் அல்ல. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கர்மவினை பலன்களும் செட்டில் ஆகிற வரைக்கும் இதே பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விஷயம், இந்த போட்டிருக்கிற சட்டை உனக்கு செட் ஆகலைன்னா அந்த சட்டையில் திரும்பி இன்னொரு சட்டை வந்து உன் ஆன்மா உட்காரும். அந்த சட்டை என்னைக்கு செட்டில் ஆகுதோ அப்போ தான் இந்த ஆன்மா அவனை விட்டு போகும். அதற்காக நீ 1000 ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கும், லட்சக்கணக்கான ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா அந்த கர்மவினை பலன் அப்படின்ற இந்த ஒவ்வாத சட்டையை எடுப்பதற்கு நான் கான்ஷியஸாக தயாராக இருக்கணும். பல நேரங்களில் நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணுற அபியாசிகளும் சரி, புதுசாக வந்தவர்களும் சரி, இதனுடைய புரிதல் அவ்வளவாக இருக்குது. நம்மளுடைய குருநாதர்களுடைய புத்தகங்களை நீங்கள் படித்திருந்தாலோ வீடியோஸை கேட்டிருந்தாலோ இதற்கான பல விளக்கங்கள் பல முறை கொடுத்துருக்காங்க. சார்ஜி மகாராஜுடைய புத்தகங்களும் சரி, தாஜியுடைய டாக்ஸ் வீடியோஸ் பல புத்தகங்களை படித்தாலும், ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு படித்தாலும் உங்களுக்கு தெரியும், இது நீங்கள் நீங்குவதற்கு, இந்த சட்டையை உரிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த சட்டையை உரிக்கக்கூடிய ஒரு பாதை அந்த கர்மவினை பலன்றது உங்களை விட்டுட்டு போகிறது. பீஷ்மருக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும். அதனால் அப்படின்னா எல்லாமே கஷ்டமானா இல்லை, கர்மவினை பலன் வெளியில் வரும்போது நல்லதும் வெளியில் வரும். ஒரு முறை பாபுஜி மகாராஜ் யூரோப்பில் இருக்கும்போது ஒரு சின்ன பையனுக்கு சிட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து பாபுஜி மகாராஜ்கிட்ட சொன்னானோ, இந்த சம்ஸ்காராஸ் எடுக்கும்போது கெட்டதை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி நல்லதை வைக்க முடியுமாங்க, ஏன்னு நிறைய நாள் வாழணும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்ட்டு. அப்போ அவர் சிரிச்சிட்டே சொன்னாராம், இல்லைப்பா, தொடப்பத்தை வச்சு பெருக்கும்போது எல்லா குப்பையும் தான் போகும், நல்ல குப்பை கெட்ட குப்பைன்னு தொடப்பத்துக்கு தெரியாது. பெருக்கும்போது கீழே அது தங்க தூசாக இருந்தாலும் வெள்ளி தூசாக இருந்தாலும் தேவையில்லாத தூசாக இருந்தாலும் பெருக்கிறதுன்றது தொடப்பத்தோட வேலை. அதே மாதிரி தான் நம்மளுடைய சுத்திகரிப்பு.